வித் சிண்டு அப்படின்னு ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணலான்னு இருக்கோம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டோரி பை சுபிக்ஷா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷுவல் vlog-ஆ தான் இருக்க போகுது. என்னோடய டீப் க்ளீன் ரொட்டீன் அண்ட் க்ளீனிங்கை வந்து எப்படி ஈஸி அண்ட் மெஸ் ஃப்ரீயாக ஆக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்கள் வீட்டில் டாட்லர் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சுட்டு எப்படி குக்கிங் மேனேஜ் பண்ணலாம் அண்ட் டாட்லர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டேஸ்ட் சேஃப் பிளேஸ் அண்ட் ரெசிபி இது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு பெருசாக எதுவும் சாப்பிடணும்னு தோணல. அதனால சிம்பிளாக ஒரு வாட்டர்மெலனை நான் கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த க்ளீனிங் ஒர்க்கில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிறது இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் க்ளீனிங் தான். லைவ் பிளான்ட்ஸ் வாங்கினா தான் அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ரெகுலராக தண்ணி ஊற்ற முடியறதில்ல அப்படின்னு பார்த்து இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வாங்கினோம். ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி ரொம்ப ட்ராவல் பண்ணுவோம். ஊருக்கெலாம் போனால் அரௌண்டு 10-15 டேஸ் இருக்க மாட்டோம். அப்போல்லாம் செடியெல்லாம் வாடி போயிடும். அதுக்காகவே நாங்கள் மெயினாக இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வாங்கி வச்சோம். அதை மெயின்டைன் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இந்த லிவிங் ஏரியாவில் வந்து பால்கனி சைடு வந்து அப்படியே மவுண்டன் வியூ. நம்ம பால்கனி ஒரு 10 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டால் போதும், ஃபுல்லாக டஸ்ட்டு படிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் பிளான்ட்ஸில் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெகுலர் ஷாம்பூ தான் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி வாஷ் பண்ணிட்டோன்னா போதும், நல்லா க்ளீனாக போயிடும். தென் வீடெல்லாம் டஸ்ட் பண்ணி 1 மந்த் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அது பண்ணிடலான்னு தான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் சோஃபாலாம் ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணிவிட்டு இந்த ஒரு க்ளீனர் தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷு அண்ட் அது கூடவே எக்ஸ்பேண்டபிள் ஸ்டிக் ஒன்று வரும். ஸோ நம்ம வந்து சீலிங் அண்ட் ஃபேன் எல்லாம் லேடர் இல்லாமல் கூட ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது மீஷோவில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அரவுண்ட் 300 கிட்ட வந்துச்சு. பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அந்த ப்ரஷ்ஷோட ஹெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ளெக்சிபிள், 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்குது. இந்த வாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேனல் இருக்கிற இடத்துலலாம் ரொம்ப டஸ்ட் படிஞ்சிரும். அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி 360 டிகிரி ரொட்டேட் ஆகுற மாதிரி இருந்தால் தான் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த ப்ரஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை ப்ரஷிங் தான் பண்ணுவேன். ஜஸ்ட் எங்கெல்லாம் டஸ்ட்டு படிஞ்சிருக்கோ அங்கெல்லாம் அப்படியே தட்டி விட்டுருவேன். நல்லா ஈஸியாக போயிடும். அந்த ஸ்டிக்குமே வந்து டிட்டாச்சபிள் தான். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஈஸியாக நம்ம டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபேனு, சீலிங் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லாம் ட்ரை ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா கோலின் ஆர் வாட்டர் எடுத்து நல்லா அந்த ப்ரஷ்ஷில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது வெட்டார அளவு நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தென் நீங்கள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்வைப்ஸ்லேயே ஃபுல் டஸ்ட்டும் வந்துடும். இது எதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்னா உங்கள் மேலே அந்த டஸ்ட் எதுவுமே படாது. இப்போது சீலிங்கில் இருக்க அந்த ஒட்டடை அது எல்லாமே வந்து அந்த டேம்ப்னஸ்லேயே வந்து எல்லாம் ஸ்டிக் ஆகிடும். அண்ட் ஆல்சோ நமக்கு ஃப்ளோர்லேயுமே எதுவுமே ஒட்டாது. அகெயின் நம்ம ஃப்ளோரையும் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்காது. ஸோ இப்போ க்ளோஸ்அப்பில் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஸ்வைப்ஸில் வந்து இந்த ஃபேன் க்ளீன் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும் ஒரு ஃபேன் க்ளீன் பண்ணுறதுக்கு.
பால்கனியில் இருக்கிற கிளாஸ் டோர் தான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மேக்னெட்டிக் க்ளீனர் வாங்கியிருந்தேன். மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்து எல்லாம் செட் பண்ணி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் இதில் என்ன ஒரு ட்ராபேக்குன்னா அதோட சக்ஷன் பவர், அந்த மேக்னெட் பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ட்ராக் பண்ணுறப்போ ரொம்ப நம்ம எனர்ஜி போட்டு புல் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ வந்து அது சவுண்ட் வருது. அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எங்கே எந்திரிச்சிட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டு வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் லிஃப்டெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே பயங்கரமாக டஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. ஸோ நான் ஈவினிங் வரைக்கும் பார்த்தேன். ஸோ அவங்க யாருமே கிளியர் பண்ணவே இல்லை. சரி எப்படியும் மெயின்டெனன்ஸ் நம்மக்கிட்ட தானே வாங்குறாங்க, அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். பட் யாருமே பண்ணல. அதனால் நானே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படியே பேரலாக வந்து இந்த ஷூ ரேக்கு ரொம்ப நாளாக கிளட்டர்டாக இருந்தது. ஸோ அதையும் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஷூ கேபினெட் வந்து நாங்கள் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தோம். இமேஜ் பார்த்தப்போ ரொம்ப பெருசாக இருந்தது. பட் நேரில் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா ரொம்பவே குட்டியாக இருந்தது. எங்களுக்கு பத்தவே இல்லை அப்படின்னு நினச்சோம். பட் ஹானஸ்ட்லி வந்து 3 பேருக்கு ஆக்சுவலாக இது மோர் தென் இனஃப். என்னென்னா எங்கள் கிட்ட வந்து ஷூஸ் அதிகமாக இருந்திருக்கு. யூஸ் பண்ணாமல் நிறைய ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணாவே போதும். நம்ம எப்போவுமே இப்படி தான், நமக்கு ஸ்டோரேஜ் பத்தலை, ஸ்பேஸ் பத்தலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோமே தவிர ஆல்ரெடி நம்ம கபோர்டில் இருக்கிற திங்ஸ் ஆர் யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாம் டீக்ளட்டரே பண்ண மாட்டோம். அது பண்ணாவே போதும் நமக்கு. அந்த மாதிரி தான் நானும் பண்ணிட்டேன். ஸோ வேணான்ற ஷூஸே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேக் அளவுக்கு வந்துருந்தது. இப்போ வந்து கேபினெட் வந்து எங்களுக்கு ஓகே பத்துது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். எனக்கு யூஸ்வலாக இந்த ஆனியன், கேரட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் பிடிக்காது. ஜஸ்ட் பிளெயினாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் அந்த பாஸ்தாவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் பட்டர், மில்க், அதுக்கப்புறம் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி லாஸ்ட்டில் இந்த பாயில்டு பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. அது ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அவ்வளோதான், ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இது நல்ல க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 hour முன்னாடி தான் வெளியே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தேன். ஏதோ சவுண்டு கேட்குதேன்னு வெளியே போய் பார்த்தா அகெயின் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. மறுபடியும் எல்லாமே மெஸ்ஸியாக ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம தான் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் அவங்க சொல்லிட்டு தான் இந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளேயாவது வச்சுருக்கலாம். அவங்க எதுவுமே இன்ஃபார்மே பண்ணல. லஞ்சுக்கு மேத்தி சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். மார்க்கெட்லேருந்து வெந்தயக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை வச்சு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் அந்த கீரெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே சிண்டுவும் வந்துட்டாங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு.
செப்டம்பர் எனக்கு அக்டோபர் நம்ம குக் பண்ணுறப்ப அவங்களுக்கு டிவி போடுறதோ இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஒரு அவங்கள தூக்கி வச்சுட்டு குக் பண்ணுறது, இதுக்கு பதில் அவங்களும் இன்வால்வ் பண்ணிட்டா அவங்களுக்கும் அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். நிறைய விஷயம் புதுசாக கற்றுப்பாங்க, நமக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க ஒரு கர்ட் டிப்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மேத்தி சப்பாத்தியோட டீட்டெயில்டு ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக கீரையை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. குக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களே வந்து அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறாங்க. இதுவுமே நான் சொல்லி கொடுக்கல, நான் பண்ணுறத பார்த்து அவங்களே தான் பண்ணுறாங்க. ஐ திங்க் இது நல்ல விஷயம்தான். நம்ம க்ரியேட் பண்ணுற மெஸ்ஸை வந்து நம்மளே க்ளீன் பண்ணணும். விளையாடுறப்பையும் அப்படி தான், அவங்க விளையாடி முடிச்சுட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு நம்ம ரொம்ப ஏர்லியாக சொல்லி கொடுத்தோம்னா நல்லா ஈஸியாகவே அவங்க கற்றுப்பாங்க. ஹாய். சார், நம்ம யூடியூப் சேனலில் வந்து புதுசாக ப்ளே வித் சிண்டு அப்படின்னு ஒரு சீரீஸ் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாட்லர் ஃப்ரெண்ட்லியான ப்ளே ஐடியாஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஒரு டாட்லர் மாமா இருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஆக்குபைடாக வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு புரியுது. ஸோ அதனால் உங்களுக்கு அவங்கள பிஸியாக வச்சுக்கிறதுக்கான நிறைய ஐடியாஸ் தான் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் சீரீஸ் பார்த்திங்கன்னா நம்ம கைனட்டிக் சாண்டு தான் பண்ண போகிறோம். ஐ திங்க் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது நாங்கள் எப்போ ஃபர்ஸ்ட்டு கேள்விப்பட்டோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு ப்ளே ஏரியா கூப்பிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய ப்ளே ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் பாப்பா வந்து ரிப்பீட்டடாக வந்து
அகெயின் அண்ட் அகெயின் அந்த கைனட்டிக் சாண்டில் தான் போய் மோல்டு பண்ணுறது இதிலே தான் ரொம்ப ஆக்கியபைடாக இருந்தாங்க. ஸோ ஓகே அவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே ரைட்டாகவே நாங்கள் அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஒரு இன்ஸ்டன்ட் டெலிவரி ஆப்பில் தான் வாங்கினோம். ஸோ அப்போ எங்களுக்கு இதுதான் நாங்கள் வாங்கினோம். இது வந்து அரவுண்ட் ஐ திங்க் 250 சம்திங் இருந்தது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சி அனிமல்ஸ் அந்த மோல்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக அந்த கைனட்டிக் சாண்ட் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்குது. மீதி எல்லாம் எங்கே போச்சுன்னா பாப்பா வந்து விளையாடுறன்ற பேரில் எல்லாம் அங்கங்கே ஸ்கேட்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே விட்டாச்சு. தென் இதை எதுக்கு அடிக்கடி வாங்கிட்டு நம்மளே வீட்டில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டோம்னா ஃபுட் கலரை டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து லம்ப்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதை வந்து வார்ம் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் வார்ம் வாட்டரில் டிசால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி இதோட டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா ஒரு பிளேடோ மாதிரியும் இருக்காது, சாண்ட் மாதிரியும் இருக்காது, ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன மாதிரி மோல்டு பண்ணாலும் அதோட ஷேப் அது வந்துடும். அண்ட் இன்னொன்று என்னென்னா இது அப்சல்யூட்லி டேஸ்ட் சேஃப். ஸோ தெரியாமல் உங்கள் கிட்ஸ் இதை வாயில் போட்டுட்டாங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம ஃபுட் கலர்ஸ், கார்ன் ஸ்டார்ச் இந்த மாதிரி தான். இது ரொம்பவே தெரப்யூட்டிக்காக இருக்குது. ஸோ இது சிண்டுக்காக தான் பண்ணோம். பட்டு நானே ரொம்ப நேரமாக ஆக்கியபைடாக உட்காந்து இதில் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனாலன்னா அவங்களுக்கு அந்த இமேஜினேஷன் ஸ்கில்ஸ், க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். அண்ட் அவங்களுக்குமே இது தெரப்யூட்டிக்காக இருக்கும். ஏன்னா இந்த டாட்லர் ஸ்டேஜில் அவங்களுக்கு நிறைய எமோஷ்னல் பிரேக் டவுன் இருக்கும். நிறைய விஷயம் நம்மக்கிட்ட கன்வே பண்ண முடியாது. ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க மைண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ப்ளே ஐடியாஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்குமே அது ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வீட்டையும் டாட்லர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து க்ளீன் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருந்தால் போதும், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், மெஸ் ஃப்ரீயாக முடிஞ்சிடும். அண்டு கையிலையுமே எதுவுமே ஒட்டாது பெருசாக. ஸோ ஈஸியாக நம்ம டஸ்ட் பண்ணிவிட்டு போயிடலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஹாய் చెప్పండి. ஹாய். வெல்கம் டு ப்ளே வித் ஸோ நாங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணலான்னு இருக்கோம். ஹாய் ஹாய் చెప్పను. హాయ్ ఆడేసి చెప్పు. హాయ్ ఇట్ట చెప్పు. హాయ్ இருக்கும் ப்ளே வித் சிண்டுன்னு சொல்லி. இதில் வந்து டாட்லர்ஸ்